Hi friends, welcome to bouch channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சுகர் பீட் ஹோல்டர் பவுச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுச் ரெடி பண்ணிவிட்டு அதில் சுகர் பீட் போட்டு எப்படி நீடிலில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீடிலில் எப்படி லோட் பண்ணணும், ஈஸியான மெத்தடில் எப்படி லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு எட்ஜில் நல்லா ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்த எட்ஜை ஃபோல்டு பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணதுக்கு மேலே வச்சு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் நடுவில் கேப் இல்லாமல் சுகர் பீடு போடும் பொழுது கீழே கொட்டாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு கம் வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தடை கிளாத் வச்சும் நம்ம பண்ணிக்கலாம். கிளாத் வச்சோன்னா மிஷினில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ கம் வச்சு ஒட்டிட்டு ஸ்டேப்லர் பின்னாலும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு பேப்பர் வச்சு நம்ம சுகர் பீட் பவுச் ரெடி பண்ணிட்டோம். இதில் இப்போ பீடு கொட்டி எப்படி லோடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேவையான அளவு பீடை இதில் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம லோடிங்க்குன்னு தனியாக ஒரு நீடில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டிப்பு ரொம்பவே தின்னாக இருக்கும். அதோட டிப்பு மேல் பக்கமாக பார்த்துருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம லோடு பண்ணும் பொழுது சுகர் பீடு நல்லா இன்சர்ட் ஆகும். ஸோ மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம கையை எப்படி ஷேக் பண்ணோம் அப்படின்னா அப்படியே லோட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது 1-2 பீடு தான் வரும். ஸோ டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த டிப் மட்டும் மேல் பகுதியில் இருக்க மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா பீடு அந்த நீடில் ஃபுல்லாக லோட் ஆகிடும். மறுபடியும் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணணும். அது ஃபுல்லாக நம்ம கார்னரில் வைக்கணும் சுகர் பீடை. அப்போ தான் எல்லாமே கும்பலாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு அதில் லோடு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கார்னரில் இருந்து நம்ம நல்லா லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளியராக இருக்கும். சுகர் பீட் அந்த நீடில் ஃபுல்லாக லோட் ஆகிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் 2-3 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம லோடு பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது ஸ்பீடு ரொம்பவே நல்லா வரும். அதுக்கப்புறம் டைம் கன்சியூம் ஆகும். ஒவ்வொரு பீடை எடுத்து போடுறதுக்கும் லோடு பண்ணி போடுறதுக்கும் நல்லாவே டைம் கன்சியூம் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் பிளாஸ்டிக் கவரில் போட்டு நம்ம லோடு பண்ணலாம். அந்த பவுச்சில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கவருக்குள்ளே போட்டு அதில் எப்படி லோட் பண்ணமோ அதே மாதிரி கவரில் இருக்கதையும் லோடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் லோடு பண்ணுறேன். சேம் அதே மாதிரி தான். அந்த டிப் மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த கார்னரில் நிறைய பீடை வச்சு நம்ம லோடு பண்ணும் பொழுது நல்லா லோட் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு. இன்னொரு தேர்ட் மெத்தட் நம்ம வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் ஏதாவது இருக்கும் இல்லையா, எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறதுலையும் நம்ம போட்டு லோடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா சின்ன கட்டோரி மாதிரி இருந்தாலும் எடுத்துகிட்டு அதில் போட்டு நம்ம வச்சு லோடு பண்ணிக்கலாம். 3மே லோடு பண்ணுற மெத்தட் சேம் தான். இது நல்லா கார்னரில் நான் வச்சுருக்கேன். கார்னரில் வைக்கும்போது கும்பலாக இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு நல்லா லோடாகி வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக லோடு பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நீடில் இன்சர்ட் ஆகிடும். இந்த 3 மெத்தடுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சு.